பேசலாம். ஆனால் ஒரு டேட்டா என்ன சொல்லுதுன்னா சார், நம்ம பேசலாம் அடுத்த கட்ட கருத்தில் கேட்குற சென்னையை பொறுத்த வரைக்கும் வட சென்னை மத்திய சென்னையில் 1980க்கு பிறகு இந்த முறை அதிக வாக்கு சதவீதம். அதே போல் தென் சென்னை 1996க்கு பிறகு இந்த முறை தான் வாக்கு சதவீதம் அதிகமாக பதிவாகி இருக்கிறது. திரு கான்ஸ்டன்டைன், இந்த வாக்கு சதவீதம் என்பதை என்னவா திமுக பார்க்குது? நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு கூடுதலாக மக்கள் வந்திருக்காங்களா, வாக்களிச்சிருக்கிறாங்களா, அல்லது எந்த மாற்றமும் இல்லாமல் எல்லா தேர்தலையும் போல இந்த தேர்தல் பார்க்கப்படுதுன்னு பார்க்க வேண்டியிருக்கா? முதலில் 1000 அவநம்பிக்கைகளை தரக்கூடிய அளவில் இந்த தேர்தலை தேர்தல் ஆணையம் கையில் எடுத்திருந்தாலும் கூட என் கடமையை, ஜனநாயக கடமையை ஆற்றுவது எனது பொறுப்பென்று நினைத்து ஏறத்தாழ 73% வாக்காளர்கள் தமிழர்கள் வந்து வாக்களித்திருக்கிற அத்தனை பேருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இரண்டாவது, நீங்கள் கேட்ட கேள்வி இந்த புள்ளி விவரத்தின் அடிப்படையில் பார்த்தால் 2004க்கு பிறகு எப்பொழுதுமே 72, 73, 72, 73 என்றுதான் இருந்திருக்கிறது. எனவே இந்த சதவிகிதத்தின் அடிப்படையில் ஒரு முடிவுக்கு வர முடியுமா என்று சொன்னால் 2004 ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட போதும் இதே 72% தான் இருந்திருக்கிறது. 2014 ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட போதும் அப்படித்தான் இருந்தது, 73.74. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2019 இதுவரைக்கும் இல்லாத வகையில் தமிழ்நாட்டில் திமுக தலைவர் இன்றைய மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் தலைமையிலான அந்த 39 தொகுதிகளில் நான் பாண்டிச்சேரி உட்பட சொல்கிறேன் வெல்லும் போது வாக்கு வித்தியாசங்களே 5 லட்சம், 4 லட்சம், 6 லட்சம் என்றெல்லாம் இருந்தது. அந்த அளவிற்கு வெல்லும் போதும் 73% தான். அப்ப கிட்டத்தட்ட இப்படி 3 அணிகள் இல்ல, 2 அணிகள் நாம் தமிழர் இருந்தாங்க. இந்த முறை மூன்றாவதாக ஒரு அணியும் இருக்கு. அதுதான் அந்த வாக்கு சதவீதம் அல்லது மார்ஜின் வெற்றி அப்படிங்கிறது இந்த முறை அப்படியே இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. இல்லை, எனக்கு தெரிஞ்சு அப்படியே ரீட்டைன் ஆகும் என்று தான் நான் நம்புகிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியை, அதாவது இந்தியா கூட்டணியை நாட்டு மக்கள் வரவேற்கிறார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நாங்கள் பரப்புரை மேற்கொண்ட பல தொகுதிகளில் பார்க்கிற போது, அதாவது மக்கள் வந்து ஆட்சியாளர்கள் மீது வெறுப்பு இருந்தால் அவ்வளவு தூரம் ஓடி வந்து நம்மளோடு பேச மாட்டார்கள், கருத்துரைக்க மாட்டார்கள். சில இடங்களில் சில திட்டங்களை நாம் நிறைவேற்றி இருக்கிறோம். இப்போ ஒரு உதாரணமா இந்த 1000 ரூபாய் திட்டம் அப்படின்னா 1,16,00,000 பேருக்கு போயிருக்குது. ஒரு கூட்டத்தில் நம்ம கேட்கும்போது 80% தாய்மார்கள் எங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு 10% மக்களுக்கு வரல அப்படின்னா அப்ளை பண்ணியிருந்தா உங்களுக்கு கண்டிப்பா தளபதி கொடுப்பார் என்றால் அவர்களுக்கு நம்பிக்கை கிடைக்கிறது. அதாவது தளபதி செய்வார் நம்பிக்கை. 90% வாக்களிப்பு வந்திருக்கணுங்கிறார் திரு செம்மலை. அப்படி சொல்ல முடியாதுல்ல. அதாவது அண்ணனே சொல்றார், அதாவது இதுல வந்து இந்த பட்டியல்ல பிரச்சனைகள் இருக்கு. அப்படி இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு இதுவரைக்கும் பெரும்பாலும் 80% மேல வாக்கு வந்தது மாதிரி நாடாளுமன்ற தேர்தலுக்கு வந்த மாதிரி தொகுதிகளில் போயிருக்கலாம். இப்ப கூட 77% போயிருக்கிறது. தர்மபுரி எல்லாம் எப்பவுமே கடந்த முறையில 85 வந்திருக்கும். அந்த ஒரு தொகுதி வந்திருக்கலாமே தவிர காமனா பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்க முடியும். இந்த முறையும் தர்மபுரி லீடிங்ல தான் இருக்கு. பட் அந்த பாரதிய ஜனதா கட்சி வந்து இப்ப ஏறத்தாழ பிரதமர் நரேந்திர மோடி 10 முறை படையெடுத்து வந்தார். வந்து நாங்கள் வந்து வளர்ந்திருக்கிறோம், தமிழ்நாட்டு மக்கள் எங்களை வரவேற்கிறார்கள் என்று சொன்னார். நான் அவங்களுக்குன்னு ஒரு 10 தொகுதியை வந்து பெரும்பாலான கருத்து கணிப்புகள் அவங்களுடைய தலைவர்கள் சொன்ன தொகுதிகள், கோயம்புத்தூர்ல இருந்து ஆரம்பிச்சு திருநெல்வேலி வரைக்கும் பார்த்தா அங்க ஒன்றும் பெரிய வாக்கு வித்தியாசங்கள் இல்லை. வாக்கு சதவிகிதத்தில் எந்த மாற்றமும் இல்லை. கோயம்புத்தூர்ல 71.17. ஆமா. வேற என்ன தொகுதி சொல்றீங்க? ராமநாதபுரம் 71.05. அதுக்கு பிறகு இது வந்து திருநெல்வேலி 70.46. ஆமா. தேனி 71.74. அப்படிதான் இருக்கு. தர்மபுரி அதிகமா இருக்கு. அது ஏற்கனவே ட்ரெடிஷனலா இருக்கு. 75.44%. 85ல இருந்து 77 இருக்கு. இப்ப பாத்தீங்க அப்படின்னா போன தேர்தலுக்கு இந்த தேர்தல் குறைஞ்சிருக்கு. அப்படி பார்க்கிற போது வந்து ஒரு பெரிய சேஞ்ச் வந்து அவங்களுக்கு மக்கள் போயிருக்காங்க அப்படின்னு நம்புறதுக்கு அங்க ஒண்ணும் இல்லை. அப்படி நான் பார்க்கிற போது 2019 ரிப்பீட் ஆயிருக்கு. ஓகே, முதல் கட்ட கருத்தாக எடுத்துக்கிறேன். 2019 ரிப்பீட் ஆகும் நம்பிக்கை கொடுறாங்க. நான் அந்த அரசியல் கட்சியில் முடிச்சுட்டு 2 பேர்ட்டையும் வந்தார். திரு ஆச்சாரி, இப்போ பல முறை பிரதமர் வந்திருக்கிறார், தலைவர்கள் வந்திருக்காங்க, தேசிய தலைவர்கள் வந்திருக்காங்க, பல நட்சத்திர வேட்பாளர்கள் களமிறக்கப்பட்டாங்க. ஆனால் எந்த மாற்றமும் வாக்கு சதவீதத்தில் பார்க்க முடியல அப்படிங்கிறாரு திரு கான்ஸ்டன்டைன். அதனால இது 2019 முடிவை எதிரொலிக்கக்கூடியதாக தான் தமிழ்நாட்டினுடைய வாக்குப்பதிவு இருக்கு அப்படிங்கிறார்.
இந்த லிஸ்ட் நீங்க எடுத்து பார்த்திருப்பீங்க, எல்லார் கையிலயும் இருக்குது. 70% அதற்கு மேல எப்போ ஒரு போல் ஆகுதோ அந்த சமயத்துல அதனுடைய, நான் ஒரு செஃபாலஜிஸ்டாவும் இந்த இடத்துல நான் சொல்ல விரும்புகிறேன், அதை நீங்க அவர் சொல்றது மாதிரி ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஏன் அப்படி ப்ரெடிக்ட் பண்ண முடியாதுன்னா, நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா தர்மபுரி, நீங்க ஏற்கனவே சொல்லிட்டீங்க அது ட்ரெடிஷனல் சீட், அதை கூட நம்ம விட்டுறலாம். பெரம்பலூர் எங்களுடைய திரு பாரிவேந்தர் அவர்கள் போட்டி போடுற இடம். விருதுநகர் 72.29%, தேனி 71.74%, கோயம்புத்தூர் 71.17. நான் கோயம்புத்தூரை மட்டும் குறிப்பா நான் பேசுறேன், ஏன்னா அதாவது 5 மணிக்கு நீங்க கலர் நிலவரத்தை பார்த்தீங்கன்னா 61.45% இருந்துச்சு. ஆமா, 10% வித்தின் 2 hours ஜம்ப் ஆகுது. அப்படின்னா இல்ல ஸ்டேட் வைஸ் ஆனாலும் குறிப்பா நான் கோயம்புத்தூரை பத்தி சொல்றேன். ஏன்னா கோயம்புத்தூர்ல எங்களுடைய மாநில தலைவர் ஆன் ரெக்கார்ட் சொல்லியிருக்காரு, 1 லட்சம் ஓட்டுகள் அந்த இடத்துல இல்ல. அது எங்க போச்சுன்னே தெரியல சார். இன்னைக்கு அங்க டலி ஆகும்போது அது தெரிய வந்திருக்குது. இப்ப வாக்காளருடைய எண்ணிக்கை என்பது தேர்தல் ஆணையம் எப்ப வெளியிட்டது அப்பவே நமக்கு தெரியும் இல்லையா? 1 லட்சம் வாக்குகள் காணோம்னா எண்ணிக்கையில தெரிஞ்சிருக்காங்க சார். இல்ல கார்த்திகை செல்வன் எங்க வீட்டுல எடுத்துக்கோங்க, எங்க அம்மாவுடைய ஓட்டு எங்க அம்மா இறந்துட்டாங்க, அங்க ஓட்டு இல்ல. எங்க அண்ணனோட ஓட்டு இன்னைக்கு இல்ல. அங்க போய் இன்னைக்கு அவர் போய் சண்டை போட்டுட்டு வந்தாரு. 2 பேருக்கும் அந்த கரெக்டான இது சமயத்துலதான் அந்த எலக்ட்ரல் ரோல் டிவிஷன் நடந்துச்சு. எங்க வீடே ஒரு உதாரணம். ஒரு ஓட்டு இப்ப போயிடுச்சு, எங்களுக்கு எங்க கட்சிக்கு வர வேண்டிய ஒரு ஓட்டு எங்க அண்ணனோட ஓட்டு இல்லாததுனால போயிடுச்சு. இது மாதிரிதான் இன்னைக்கு ஒவ்வொரு சமயத்திலும் வரும்போது அதே மாதிரி நீங்க மத்திய சென்னையை நீங்க ஆனா ஒரு நிமிஷம் மத்திய சென்னையோட இதுல பாத்தீங்கன்னா அங்கேயும் இதே மாதிரி கம்ப்ளைண்ட் வருது. ஆக மொத்தம் எலெக்ஷன் கமிஷனும் அவங்களுடைய டியூ டெலிஜென்ஸ் சரியா பண்றாங்களா பண்ணலையா? எனக்கு ஒரு கேள்வி, ஏன்னா இப்போ வாக்காளர் அட்டை அல்லது வாக்காளர்களுடைய விவரம் தேர்தல் ஆணையம் வெளியிடுது. எந்தெந்த தொகுதியில எவ்வளவு வாக்காளர்கள் இருக்காங்க, ஆண்கள் எவ்வளவு, பெண்கள் எவ்வளவு, 3ஆம் பாலினத்தவர் எவ்வளவு, எல்லாமே கொடுக்குறாங்க இல்லையா? அப்ப அரசியல் கட்சிகளும் அதை பார்க்குறாங்க. இந்த 1 லட்சம் வாக்காளர்கள் காணாம போனாங்கிறது இன்றைக்கு தான் தெரிய வருமா? அது ஒரு பெரிய கேள்வி இல்லையா? அப்படி ஒரு பெரிய எண்ணிக்கை, அது ஒரு 1000 பேருக்கு இல்லை 500 பேருக்கு இல்லைங்கிறது வேறு. 1 லட்சம் பேருக்கு இல்லைன்னா அதை கவனிக்கவே இல்லையா கட்சின்ற கேள்வி வரும். எந்த கட்சியுமே அதை கவனிக்கலையா? நீங்க மட்டும் இல்ல, அதிமுக களத்துல இருக்கிறாங்க, நாம் தமிழர் களத்துல இருக்கிறாங்க. அதுதான் இந்த கேள்வி நீங்க அவங்களுக்கும் புட் பண்ணுங்க. பக்கத்துல உட்கார்ந்து இருக்காங்க பாத்தீங்களா திமுக, அவங்கள்ட்ட இதை புட் பண்ணுங்க. இந்த 1 லட்சம் வாக்குகள் ஒருவேளை அவங்களுக்கு கூட போக வேண்டிய வாக்குகளா இருக்கலாம், அல்லது அண்ணன் செம்மலையிட்டு கேளுங்க, ஒருவேளை அண்ணா திமுக போகக்கூடிய வாக்குகளா இருக்கலாம். ஆக இந்த கேள்வியை நீங்க எங்கள்கிட்ட புட் பண்றதுக்கு பதிலா அவங்கள்ட்ட எனக்கு எப்படி ஈக்குவலா புட் பண்றீங்களோ, இன்னைக்கு நாங்க அதை சொல்லியிருக்கோம், எடுத்து சொல்லியிருக்கோம். ஆனா அவங்க மௌனம் சாதிக்கிறாங்க. அது ஏன் மௌனம் சாதிக்கிறாங்க? அதுவும் ஆக்சுவலி நான் என்ன எலெக்ஷன் கமிஷனுடைய இல்ல தேர்தல் ஆணையர்கிட்ட இதே கேள்வி கேட்டாங்க. அது நாளைக்கு தான் எங்களுக்கு இதை பத்தியே நாங்க அனலைஸ் பண்ணுவோம். இன்னைக்கு எங்களுடைய வேலை தேர்தல் நடத்துறது, இன்னைக்கு ஈவினிங் டாலி பண்றது, உங்களுக்கு எல்லாம் சொல்றது. நாளைக்கு அங்க உங்களுக்கு தெரியாது இல்ல, பாரதிய ஜனதா கட்சி மாதிரி தேர்தல் களத்துல வேலை பார்க்கிற கட்சி இந்தியாவில இல்ல. எல்லா நாளும் தேர்தல் நாளாக பார்த்து வேலை பார்க்கிறவங்க. உங்களோட பூத் கமிட்டி இருக்கு, அது இதெல்லாம் கவனிச்சிருக்காதா? ரொம்ப எளிமையான புரிதலுக்காக கேட்கிறேன். நீங்க தான் எல்லா நாட்களிலும் வேலை பார்க்கிற கட்சி. கரெக்ட், குட் क्वेश्चन. உங்களோட பூத் தான் வலுவான பூத் கமிட்டினுவீங்க. அது எங்களுடைய பூத் கமிட்டி வலுவான கமிட்டி தான். ஈவன் நாங்க பண்ணா பிரமுக்னு ஒவ்வொரு பேஜுக்கும் நாங்க உருவாக்கி வச்சிருக்கோம். இந்த தடவை தான் இந்த எலெக்ஷன்ல, இதுக்கு முன்னாடி எந்த ஒரு எலெக்ஷன்லயும் எங்களுடைய பூத் ஏஜென்ட்களுக்கு கூட பிரச்சனை இருந்துச்சு. இன்னைக்கு ஒவ்வொரு பூத்லயும் எங்களுடைய கட்சி, எங்களுடைய கூட்டணி கட்சியோட இடத்துல பூத்துக்கு எங்களுடைய ஆட்கள் அங்க உட்கார்ந்து நிர்வகிச்சிருந்தாங்க. அதுக்கு வெளியில அவுட்டர் ஏஜென்ட்டும் எங்களுக்கு இருந்தாங்க. இந்த நியமிச்சு 1 லட்சம் ஓட்டு காணாம இன்னைக்குதான் நம்மளால கண்டறிய முடியுதுங்கிறது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. அதுதான் இந்த கேள்வியை தான் அவங்கள்ட்ட கேட்க சொல்றேன். ஏன் அவங்க கேட்கலாம், நான் முதல்ல முடிச்சேன். அந்த கேள்வியை நீங்க அவங்கள்ட்ட கேளுங்க. அந்த கேள்விக்கு இவங்களும் பதில் சொல்லணும். ஏன்னா எல்லாருக்கும் காமனான 1 லட்சம் ஓட்டுகள் அதுல எப்படி வேணாலும் போயிருந்திருக்கலாம். அதுக்காக தான் நான் சொல்றேன். சரி.